சிலர் நினைச்சுக்கிறாங்க பாவம்னா நம்ம எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ எல்லாரும் கொலை செஞ்சுட்டாங்க அல்லது பெரிய ஏதோ என்னத்தையோ அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்றோம். கிடையாது, அப்படி கிடையாது. நல்ல பாவிகள் நம்ம. எப்படி சொல்றது, சிலர்லாம் ரொம்ப டீசெண்டா வாழ்றோம். என்ன ஒண்ணு, நமக்காகவே வாழ்ந்துக்கிறோம். நமக்கு உயிர் மூச்சை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தவரை கனப்படுத்தாம அவருக்காக வாழாம நமக்காக வாழ்றதுக்கு பேர் தாங்க பாவம். அதை விட பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வர வேண்டிய தண்டனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு வர வேண்டியது ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒன்றும் தகுதியானவர்களே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. ஆக்சுவலா நம்ம சாபத்துக்கு தான் தகுதியானவர்கள் வேதம் சொல்லுது. ஆசீர்வதிச்சார் மனுஷனை, ஆனா மனுஷன் முரட்டாட்டம் செய்துட்டான். அந்த ஆதி மனுஷன் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே அதை செஞ்சிட்டோம். ஆகவே நமக்கு வர வேண்டியது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவன் பாருங்க எவ்வளவு நல்லவர், நமக்கு சாபம் கிடைக்க கூடாது. சாபம் நுழைஞ்சிருச்சு உலகத்துக்குள்ள. உலகம் ஆரம்பிக்கிறப்போ வெறும் ஆசீர்வாதம் தான் இருந்தது. நல்ல உலகத்தை படைச்சு மனுஷனை படைச்சு தேவன் அவனை ஆசீர்வதித்தார் அவர்களை. அப்ப வெறும் ஆசீர்வாதம் இருக்குது. மனுஷன் பாவம் செஞ்சவன தான் சாபம் உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இப்ப உலகத்துல எப்படி இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு. அதனாலதான் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது தான் நல்லதை நடப்பிக்குது. சாபம் இருக்கிறதுனாலதான் கெட்டதும் நடக்குது. ஆனா தேவன் அப்படியே நம்மளை விடணும்னு விரும்பல. நாம ரொம்ப ஸ்பெஷலா அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா அதுக்கு ஒரு பெரிய கிரயத்தை அவர் செலுத்த வேண்டியது அவசியமாய் இருந்தது. அதனாலதான் இயேசு வராரு.